நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. செங்கரைப்பாளையம் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவிலில் கூழ் காய்ச்சி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்மன் சுவாமிகள் முன்பு படையலிட்டு பூஜை செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. வலங்கை மாநில ஸ்ரீ கைலாசநாதர் கோவில், ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோவில்களில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவர் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் ஜூலை 19. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள கச்சேரி ரோட்டில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடி விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டிற்கான ஆடி விழா நேற்று முன்தினம் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு பக்தர்கள் கோவிலில் இருந்து சக்தி கரகத்துடன் பால் குடத்தை தலைகள் சுமந்தபடி பச்சை காளி பவளக்காளி வேடம் அணிந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தனர். வல்லங்கிமான் அருகே உள்ள ஆலங்குடியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடமிருந்து கலெக்டர் மற்றும் MLA பூண்டி கே. கலைவாணன் ஆகியோர் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு தின சிறப்பு உரையரங்கம். வந்தவாசி ஜூலை 19. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லார் ஜோதி அரசு நிதியுதவி தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு தினம் கொண்டாடுவோம் சிறப்பு உரையரங்கம் நடைபெற்றது. ஆடி மாத அம்மன் திருக்கோவில்களின் ஆன்மீக பயணத்தை திருவொற்றியூர் வடிவடை அம்மன் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். கலாநிதி வீராசாமி, MP, KPP சங்கர், MLA உடன் உள்ளனர். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையான நேற்று ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் தரிசனத்துக்கு குவிந்த பக்தர்கள். திருவண்ணாமலை போலூர் சாலையில் மலையடிவாரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பச்சையம்மன் மன்னசாமி கோவிலில் ஆடி முதல் வெள்ளியையொட்டி நேற்று ஏராளமான பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்டனர். தஞ்சாவூர் பாரத் கல்லூரியின் மாணவர் அசோக் குமார் பாக்ஸிங் விளையாட்டில் தங்கப் பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். அவரை கல்லூரியின் செயலாளர் புனிதா கணேசன் பாராட்டினார். சென்னை மாநகராட்சி தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் CIT நகர் பிரதான சாலையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளை அமைச்சர் நேரு பார்வையிட்டார். உடன் மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் உள்ளனர். விலையில்லா ஐஸ் பெட்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் ஆர் அவர்கள் புதுக்குப்பம் மற்றும் சின்ன வீரணாம்பட்டினம் கிராமங்களில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வழங்கினார். பழனி மலை கோவிலில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தில் பக்தர்களுக்கு நேற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியான நேற்று அம்மனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். ஆடி முதல் வெள்ளியையொட்டி காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவில் மஞ்சள் அபிஷேக தரிசனத்துக்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வைத்தியலிங்க நாடார் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் 123வது பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் புதுச்சேரியில் உள்ள அவரது வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடினார். அவருக்கு புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கம்பத்தில் பிரசித்தி பெற்ற கம்பராய பெருமாள் கோவிலில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் ஆன்மீக ஆர்வலர்கள், போட்டித் தேர்வுக்கு படிப்பவர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக நூலகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை கம்பம் MLA ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.